மக்களே, வெல்கம் டு நானா நீயா எபிசோட் 113. நான் உங்கள் விஜய் குணா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிபேட். வாங்க என்னன்னு பார்த்தரலாம். பெற்றோர்களே, தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, கல்வியின் தூண்களே. ஏங்க நிறுத்துங்க. ஏன் இப்படி ஜவ்வா இழுக்கிறீங்க? டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வாங்க. பொறுங்கியா முத. நடுவர் யாரு? அட, அறிவும் அனுபவமும் உயர்ந்திருக்க இவங்க தான் நம்ம நடுவர். அதெல்லாம் சரி, டாபிக் என்ன? நீங்க எல்லாம் இன்னைக்கு யூத் யூத் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கீங்கல்ல. என்னம்மா நாங்க யூத்னு சொன்னதுல உனக்கு என்ன பஞ்சாயத்து? ஆமா, நாங்க யூத் தான். ஃபர்ஸ்ட் டாபிக்கை சொல்லு. இல்லை நிறுத்தலே, அவங்கள பேச விடலே. யூத்துன்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே கத்திக்கிட்டு இருக்காங்க. அமைதியா இருலே. ஏங்க நீங்க சொல்ல வந்த டாபிக் மாதிரி சொல்லுங்க. இங்க பாருங்கப்பா, சொல்ல விட்டா நான் ஏன் சொல்ல மாட்டேன்னு சொல்ல போறேன். இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா யூத்ன்றது ஒரு மைண்ட் செட்டா இல்ல அது ஒரு ஏஜ் ஃபேக்டரான்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அட்ரா இதே டாபிக். ஆனா அந்த டாபிக்கு ஏத்த ஒரு ஆளு நம்ம போஸ் பாண்டி அண்ணன் தானே. கல்வியால் பாராட்டி சீராட்டி கொண்டாடப்படும் நமது போஸ் பாண்டி அண்ணனுக்கு ஒரு பலத்த கைகோஷம் அனுப்பி அவர் தூக்கிடுவாங்கப்பா. காலையில் அறிவை புகுட்டிவிட்டு மாலையில் அன்பை புகுட்டி மண்ணை பொன்னாக்கும் இக்குல ஆசிரியருக்கு என் இனிய வணக்கங்கள். கிளாப் பண்ணுங்கயா. யூத்னா யார்? யூத்னா யார்யா? ப்ரோ 1 மினிட். அதான் யாரு? இதோ நான் சொல்றேன் கேட்டுக்கோ. 16 வயசு இளைஞனோ இல்லைன்னா 84 வயசு கிழவனோ இந்த நாட்டுக்கு யார் மேல பற்று இருந்து அதை உயர்த்துறாங்களோ அவங்க தான் என் யூத்து. அப்புறம் என்னையா ஏபிஜே அப்துல் கலாம் யூத்துன்றியா? ஆமாயா, யூத்து தான். மனசு தான் மனுஷனை செயல்படுத்துது. மனசு சுத்தமா இருந்தா உடம்பு தன்னால ஒத்துழைக்க போகுது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். வாஸ்தவமா பேசுனீங்கன்னே. கை தட்டுங்கடா. நீ சொல்றது சரிதான் போஸ் பாண்டி. நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமையான ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனைங்கிறப்ப மெரினா பீச்சில் வந்து குவிஞ்சது நம்ம யூத்து தான். நான் சினிமாவில் நிறைய டைம் பார்த்துருக்கேன்யா, பஸ்ஸு வந்தா குவிஞ்சிருது. ஆனால் நான் நேரத்தில் பார்த்தது அப்போ தான். இப்போ சொல்லு, யூத்துங்கிறது ஏஜா இல்லை மனநிலையா? பாப்பா நிறுத்துப்பா. இங்க பாரு, டெல்லியில வந்து வயசானவங்களாம் சேர்ந்து விவசாயத்திற்காண்டி 1 வருஷம் 4 மாசம் வெயில் மழைன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு போராடினாங்க. இதுக்கு என்ன சொல்லுவ? இப்ப சொல்லு, யூத்ன்றது மைண்ட் செட்டா இல்ல ஏஜா? சூப்பரா. அதெல்லாம் கிடையாது. யூத்னா ஏஜ் தான். அதெல்லாம் கிடையாது. யூத்ன்றது மைண்ட் செட்டு தான். மக்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். Un día yo voy a ser presidente de la República de Colombia. Plata o plomo. Plata o plomo. Plata o plomo. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata, plata, plata o plomo. Plomo, plomo. Plata, plata, plata o plomo. Plomo, plomo. Plata, plata, plata o plomo. Plomo, plomo. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. Siga moviendo la banda, momento machista, momento machista, momento machista, momento machista, momento machista. A ver, los pibes ayudan con esto que dice la banda. Se mueve para, se mueve para, se mueve para, se mueve para. உங்களை மீண்டும் சந்திப்பது உங்கள் விஜய் குணவர்ஷினி. நம்ம பசங்க வேட்டி கட்டியெல்லாம் ஆடி இருக்காங்க. ஒரு கிளாப்ஸ் கூட இல்லையா? ஒரு கிளாப்ஸ். உங்களை ஆட்ல கூட என்டர்டைன் பண்ணிருக்கோம். சரி, இப்ப திரும்பி எபிசோட்க்கு போலாம் வாங்க. எல்லாம் சரிங்க. இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து நம்ம நல்லா சிந்திக்க வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ராஜாராம் மோகன் ராய் பெண்களுக்குலாம் அடைப்பட்டு கிடந்தப்ப அவர் வந்து போராடி கஷ்டப்பட்டு நம்மளுக்காக சுதந்திரம் வாங்கி தந்தார்.
இதெல்லாம் அவர் வந்து யூத்தா இருக்கும் போதே பண்ணாரு. பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா. பாடிட்டே பழனி வரையும் போயிடாத, உட்காரு. என்னப்பா ஞான பழத்தை நிறுத்திட்ட, பழத்தை கொண்டு வந்து புத்தியை தர போறியா இல்ல அவை பாட்டிய கொண்டு வர போறியா? என்னப்பா அவ்வை பாட்டுன்றது பேருக்குதான், ஔவையார்னு பேரை சொன்னாலே அதிருதுல. நாட்டிடையே நடக்கிற இந்த போரையே தடுத்து நின்ற சிங்கம்டா எங்க பாட்டி. வயசுதான் ஆனாலும் மனசுல யூத் இருந்தனால தானே அப்படியே தமிழ்நாட்டையே சுத்தி வந்து போரை நிறுத்தினாங்க. இப்ப சொல்லு, யூத்னா மைண்ட் செட்டா இல்ல ஏஜா? எல்லாரும் நல்லா பேசுனீங்கப்பா. நம்ம வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்னு ஒருத்தரை பற்றி படிச்சிருப்போம். அதை பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். உடம்பு தளர்ந்தாலும் மனசு தளராமல் இருக்கிறது தான் அவரோட வெற்றிக்கு காரணம். உடம்பு வெளுத்திருந்தாலும் மனசு தான் தளராமல் இருந்தது. அதனால அவர் விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி செய்து ஒரு புத்தகம் எழுதினார், த பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம். அந்த புத்தகம் உலகம் முழுவதும் நல்லா விற்பனையாச்சு. அது மட்டும் இல்லை, நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு. இப்போ சொல்லுங்கய்யா, யூத்னா மைண்ட் செட் தானே? சொல்றதெல்லாம் சரிதான்யா. இப்போ பழமொழி இருக்கு, டு யூ நோ? சொன்னா தானே தெரியும். பசுமரத்து ஆணி, பசுமரத்துல ஆணி அடிச்சா காலத்துக்கும் நச்சுன்னு நிற்கும். அதே பட்டை மரத்தில் அடிச்சா நிற்குமா? நிற்காது. அப்படிதான் நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும். அவர் யூத்தா இருந்தப்ப அவருக்கு அடிச்ச ஆணி தான் ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட். அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இப்போ சொல்லுங்கயா, யூத் தானே? சரிப்பா போதும், இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வருவோம். நீங்க சொன்னது எல்லாமே முற்றிலும் சரி, நீங்க சொன்னதும் பக்காவா இருந்துச்சு. இப்போ இந்த யூத்னா யாருன்றது ஒரு $1 million கொஸ்டினா மாறிடுச்சு. இதுல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்போ வந்து ஒரு இளைஞர் இருக்காரு, அவருக்கு இந்த மைண்ட் செட் இல்லை அப்படின்னாலும் ஒரு கேஸ். அது மட்டும் இல்லாம ஒரு முதியோர் இருக்காரு ஆனா மைண்ட் செட் இருக்கு அப்படின்னாலும் அதுவும் ஒரு கேஸ் தான். ஸோ இது 2 கேஸையுமே நம்ம யூத்னு கன்சிடர் பண்ண முடியாது. நம்ம எப்போ ஒருத்தரை யூத்னு கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க இந்த மைண்ட் செட்டும் சரி இந்த ஏஜ் ஃபேக்டரும் சரி ரெண்டுமே ஒன்னா கலந்து வரும்போது மட்டும்தான். ஸோ நாம இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நின்று ஆடின பேசின ஒவ்வொருத்தரும் யூத் மட்டும்தாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நாங்க இந்த உலகத்தை மாத்துறதுக்கு சின்ன சின்ன சேஞ்ச் ராடிக்கலா நாங்க வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதா இந்த உலகத்துல சேஞ்ச் கொண்டு வருவோம், சிரிப்பு கொண்டு வருவோம். And that we will become the youth of the nation, youth of the world. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு எபிசோடுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் விஜய் குணவர்ஷினி. இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு. Kalvi Group of Schools